உள்ள பேனா தொலைச்சிருச்சு எடுத்து விட்டேன். அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு? என்ன நல்லா இருக்காரு? நைட்லாம் ஒரே கூத்தாமல. குடிகிற தண்ணியில ஒரு விட்டேன் சந்தனத்தை. கரமயத்துல கிரிக்கெட் வச்சுக்காங்கடா. பையனுக்கு பேட்டு வாங்கி கேக்குறாங்க. ஏன் லாரி வர மாதிரி இருக்கு? ஒரு லாரிடா. நம்ம ஊர் சொசைட்டிக்கு ஒரே எடுத்துட்டு போறாங்க. பாம்பு சுப்பிரமணிய பேருக்கு பிரியங்கா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல என்ன வேலை? என்ன வேலை? 10வது வரையும் நம்ம வேலை, 5வது வரையும் என்ன பண்றாங்க? காட்டு பிளேஸ் மச்சான சாப்பாடு கொண்டு போனா தப்பாடா. இந்த பேர்ல ஏன் இப்படி போடுது? கூட இந்த கலசம் நிக்குதுல்ல? இங்க வருங்கடா. எப்படி பார்த்தாலும் இந்த மூட்டை 500 ரூபாய் குறையாம இருக்கேன். பேட்டு வாங்கி கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பேட்டு, என்ன நமக்கு ஒரு கோட்டு. பேட்டை கட் பண்றா, ஃபுல்லா வாங்கிடுவா. என்ன பெருசா கழிச்சு விட்டா? லாரி குழப்பம் நூனை கழுவிட்டா பின்னாடி எடுத்துட்டு வர மாட்டோமா? நல்ல சான்ஸ் போய் களவாணி பயலுகளா, சொசைட்டிக்கு போற ஒருத்தையா திருடுறிய இந்த போறே சொசைட்டிக்கு சந்தி சிரிக்கல. என் ஊர் பஞ்சாயத்து இல்லடா. ஆனந்த் சொன்னாலும் சரி, மச்சான் சொன்னாலும் சரி, சத்த நேரத்துல ஊரே கூட்ட போறே. பாண்டாயிரம் குட்டி சாரியா அத்தை நல்லா இருக்கா? நானும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கிறது இருக்கட்டும். அன்னைக்கு எப்படி எப்படி ரே ரெட்ட கொட்டாச்சி, குச்சி முட்டாய் வாங்கி தாரே தூங்கு கொட்டாச்சியா? இப்ப எல்லா பேரும் ஊரே காரி துப்ப போதுரா. ஏய், காசுக்கெல்லாம் மயங்க மாட்டான்டா அந்த பஞ்சாயத்து. என்ன உனக்கும் உன் முண்டாட்டிக்கும் சண்டையாம? எனக்கு என் முண்டாட்டிக்கும் ஏன்டா சண்டை வருது? பஞ்சாயத்து புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை வருது ஜகத் சண்டை. அதை பேசித்தானே தீர்த்துக்கிறேன். இல்லைங்கிற சகசம்ங்கிற அதை பேசி எடுத்துக்கலாம். நம்ம பஞ்சாயத்து பால் தாள் குடிச்சிட்டானா? என்னது ஊரு புறா போய் சொல்லிவிட்டு அப்படியே ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பால் தாள் குடிச்சிட்டான், பஞ்சாயத்து விஷம் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போறதுக்கு ஓடி போய் ஒரு கார் எடுத்துட்டு வா. அவசரமா ஓடுற என்னடா விஷயம் தெரியுமாடா? என்னது நம்ம பஞ்சாயத்து இல்ல, நம்ம பஞ்சாயத்துல. ஆமா நம்ம பஞ்சாயத்துல குடிச்சு விட்டாடா. அட சண்டால பயல, நேத்து தானே பார்த்து நல்லா தானே இருந்து. நான் இன்னைக்கு கூட நல்லா தாண்டா இருக்கு. அது யாருக்கு பஞ்சாயத்து தெரிய போகுது? பாம்பே எடுத்து குப்புறதானே விட்டுருக்கா. சின்ன பிள்ளைகளுக்கு சொட்டு மருந்து ஊத்துறாப்ல ஊத்துறீங்க. விட்டுருக்கா, புள்ள வெட்டிக்கார. ஒரு நிமிஷம், இங்க வெண்ணிலான்னு ஒரு பிள்ளை நர்ஸ் ஆள வந்துச்சுன்னா அவதான் வேலையை விட்டு நின்னுட்டாளே. போன் நம்பர் கொடு. நீ எந்த ஊரு? நான் ஏனாதி. நம்ம ஏனாதி? என் புருஷன் எங்க இருக்காரு கண்ணுல காட்டுங்கடே. அப்பா அந்த புண்ணியப்ப சாமி தான்ப்பா என் புருஷனை உன் கண்ணுல காட்டி இருக்காரு. அழுகாத, நீ அழுதினா என்னால தாங்கிக்க முடியாது. பணம் தான் இல்ல, பணத்தை தவிர பாக்கலாம் பாத்துக்கலாம். புருஷனை காப்பாத்துப்பா. எவ்வளவு காசு எவ்வளவு பரவாயில்லப்பா, என் புருஷனை காப்பாத்துப்பா. எவ்வளவு காசு பரவாயில்ல, என் புருஷனை காப்பாத்திக்கலாம்ப்பா. செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றே தவிர கையில இருந்து காசு எடுக்க மாட்டேங்கிறிய. என் புருஷனோட காசாப்பா முக்கியம். குளுக்கோஸ் வாங்கத்தான் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, உன் புருஷனை காப்பாத்தினா போதுன்னு நீ நினைக்கிற. ஆனா உன் புருஷன் உன் நடத்தையில சந்தேகப்பட்டு பால்டால குடிக்கிறேன். என்ன குடும்பம்டா, அதுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எங்க அந்த பிள்ளை மூஞ்சிய பார்த்தாலும் உனக்கு சாவு இருக்குமா? சொல்லுமா அந்த என் நடத்தையில சந்தேகப்பட்டு கடம்பேத்து மாரியம்மாவோட கண்ணிலே அடி என்ன பார்த்து சந்தேகப்படுத சும்மா விட்டுருக்கே. ஏய் நீ செத்து ஓடியா, நீ செத்து அடமாட்டா, நீ செத்து தோடா பாறைய போடா. ஐயோ 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 எல்லைய தலை எழுத்து. பேசிட்டு மாமா
செப்பு கூட வாங்கி கொடுத்து ஜெயிக்க வச்சீங்க. ஐயா பாருங்க, 2 பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு bloody rascal, பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில. வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ மண்ணு போறதான் இறந்து போயிட்டேன். என் புருஷன் கல்லு மேல உடச்சு சம்பாதிக்கிறாங்க. ஏய் ஓடு ஓடுங்க. அவ்வளவு இடம் இருக்கலாங்க, உட்கார்ந்து விளையாட வேண்டியதானே. மண்ணு மேல யாரு இறங்க, நீ எங்க போற? ஏய் ஓடு, அங்க வா. அண்ணே அண்ணே அண்ணே, நாளைக்கு நம்ம வீட்ல நாத்து விடுறது தெரியுமா? குபேட்டா கெட்டு கிடக்கு, டிராக்டர் கிடைக்கல, மாடு கூட கிடைக்கல. என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயா சொல்லி 2 ஜோடி மாடு ஓட்டி கூட. நாத்து விட்டு நடவு நட்டு கருதுறது எனக்கு தானே முட்டாள போறியா? மூஞ்சியா பேரு. வாடா போலாம். ஏய் ஒருடா, வீட்டுல 2 பொம்பளை என்ன போய் மாடு குடிப்பவ? நம்ம பைலட்ட சொல்லி 2 ஜோடி மாடு குடிச்சுட்டா என்னடா அப்படிங்கிற? சரி விடு. ராஜு, நாளைக்கு நம்ம வயல்ல 2 ஜோடிக்கு 4 ஜோடி மாடு விழுவும். ஒரு 200 ரூபா கட் பண்ணிட்டு வாங்க. 200 ரூபாவா? இப்படி எல்லாம் யோசிச்சுன்னா நாளைக்கு நாத்து வந்து. அம்மா கிட்ட போய் கேட்டு பாக்குறேன். ராஜு 300 ரூபா கரெக்ட் பண்ணிட்டு வா. மல்லிகையே மெல்ல வந்து கிள்ளி போ, மல்லிகையே மல்லிகையே மெல்ல வந்து கிள்ளி போ. இப்ப வரும் பாரு காசு. அண்ணா தார, ஆனா நாளைக்கு காலைல கண்டிப்பா மாடு வேணும். கால வாணிச்சிருக்கியல பணம் கேட்டா இல்ல இல்லங்கிறது. இப்ப மட்டும் எங்க இருந்து வருது உங்களுக்கு இந்த செலவு நோட்டலாம்? மாடு வேணுமா? மாடு அண்ணா, அந்த காசுல எனக்கு 2 பென்சில் ஆச்சு வாங்கி கொடுங்க. ரப்பர் வச்சாதான் வைக்காததா? என்ன மாமா, மாடு கைமா அலம்பிட்டியா? மாடு சந்தைக்கு போதும் மாப்ள, ஒளிப்பாட்டி ஓடிச்சு போறேன். ஏய் எடா சொல்றா, வாடா. காலைல பட்டுக்கோட்டை மாட்டு சந்தல்ல, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு. ஆமா ராசி வேற மாடு மாடு கிடந்தானே. ஆமா, பேசாம நைட்டோட நைட்டா மாட்டு சந்தைக்கு போற மாடு உலா பார்த்து மிரட்டி கொண்டு வந்து நம்ம வயல்ல உழவு விட்டுருவோமா? ஏன்டா இப்படி யோசிச்சு நீ? அப்ப நீ வரலாங்கிற? ஏய் நீ வரையடா. ஆஃபே கட் பண்றேன், வர போட. ஏய் அடிச்சு ஓட்டுங்கடா. இலாவ தள்ளிக்கோலு. அடிச்சது கோட்டு 10 மணி வரையும் தூக்கிட்ட பாரு. எந்திரா. அந்த மாதிரியும் வரலாம். பயப்படாதடா, உழுததுக்கு சம்பளம் உண்டு, மத்தியானம் கறி சாப்பாடு உண்டு, சாயங்காலம் சாராயம் உண்டு. என்ன மாட்டை கொண்டு போய் அடுத்த வாரம் சந்தையில வித்துக்குறீங்க. இதெல்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு சின்ன ஒத்தாசை தானையா. கருப்பையா மாறி இருக்கு மாடு. ஏய் கருப்பையா, மாட்டு சந்தைக்கு போனாலும் இங்க என்ன பண்ற? கருப்பாரு உங்க வீட்டு வேலைக்காரனா? ஆமா. அப்ப மாடு எங்களது. உங்களதா? ஏ கருப்பையா, நீ மட்டும் ஓரம் கட்டிக்க. நீங்களும் ஓட்டுக்கிற. கருப்பையாவே மாட்டையும் விட்டுறேன், கட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போ. நான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஏ கருப்பையா, நீ சேர்ந்து ஓட்டுற. ஓட்டு. ஏமா ஓட்டுறாங்க? எங்க திருப்புற? போட்டு கொடுக்க போறியா? பள்ளியெடுத்துக்கு தானே வந்த, அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு போற? தெரியுண்டி நீ எதுக்கு வீட்டுக்கு போறேன்னு. போ ஸ்கூலுக்கு போ. போங்கிற என்ன வீட்டுல போய் சொல்லி என்ன பண்றேன்னு பாரு. குளிக்க போறான், வந்துட போறான், வேகத்துல கையெழுத்த வாங்க. அதுக்காக கண்ட இடத்துல நம்ம கழிக்க முடியும். ஏ ராசி, ஏ ராசி, அந்த பேங்க் பாஸ்புக் எடுத்து பைக்குல வச்சு வாடி சீக்கிரம். ஏ ராசி, வேகமா வாடி. வா வா. பணம் வந்திருக்குடி. எவ்வளவுமா? 10,000 அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாரு, இன்னும் பிரிச்சு கூட பாக்கல. பஸ் போயிட போகுது. மினி பஸ் இப்பதான் உள்ள போயிருக்கு. ஏ ராஜே, இங்கே கிளம்பிச்சல்வா. இல்லண்ணே, தலையும் வலிக்குது, அதான் ஆஸ்பத்திரிக்கு போறோம். ரொம்ப வலிக்குதோ? அண்ணே அண்ணே இந்தா.